நேயர்களே, வங்கக்கடல்ல இன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு உருவாகும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எங்கே எப்படி உருவாகும் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய காலை நேர நிலவரப்படி வங்கக்கடல்ல, அதாவது ஒடிசாவுடைய தெற்கு பகுதியை ஒட்டி ஆந்திராவுடைய வடக்கு பகுதியை ஒட்டி இது உருவாவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. அதான் நம்ம இப்போ பார்க்குறோம். காலை நேர நிலவரம் இது அடுத்தடுத்து எவ்வாறு நகரப்போகிறது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் மதியமெல்லாம் அது நன்றாக உருவாகிவிடும் அப்படின்னு தெரிகிறது. வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த 48 மணி நேரம், அதாவது நாளை மறுதினம் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகிவிடும் அப்படின்றாங்க. ஆனால் இது டிப்ரெஷனை நோக்கி, அதாவது தாழ்வு மண்டலத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இது அப்படியே உருவாகி இந்த காற்றோடு சேர்ந்து பாருங்க 14ஆம் தேதி நாளைய தினம் விசாகப்பட்டினத்திற்கு அருகே உள்ளே செல்ல போகிறது. இது செல்வதன் மூலமாக எங்கெல்லாம் மழை பெய்யும், என்ன நிலவரம் அப்படின்றத நாம் இப்போது பார்க்கலாம். இன்றைய தினம் இது ஒரு 9 மணி நிலவரத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா மழையை எங்கெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா, இது உருவாகின்ற போதே ஆந்திராவுடைய தெற்கு பகுதிகளில் மழை தொடங்கிவிடும். அதே நேரத்தில் சென்னையில் இந்த காற்று வருவதால, அரபிக்கடலிருந்து காற்று வருவதால காலை நேரத்தில் நம்ம லேசான மழையை எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு இன்று மதிய நேரத்தில் ஒட்டுமொத்த மத்திய இந்திய பகுதிகளும் இந்த காற்றானது அரபிக்கடலிலிருந்து காற்றை வாங்கி அப்படியே கேரளா வழியாக, தமிழ்நாட்டின் வழியாக கொண்டு சென்று ஆந்திராவுக்கு மேலே ஒடிசா வரை கொண்டு சென்று வீசுகிறது. இந்த காற்றோடு சேர்ந்து மேகமும் வருவதால இந்த மழை முழுவதுமாக மத்திய இந்திய பகுதிகள் முழுவதும் மழையை கொடுக்கவிருக்கிறது. குறிப்பாக ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா போன்ற இடங்களில் நல்ல ஒரு மழை இருக்கலாம். அதே நேரத்தில் இதனுடைய தாக்கம் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில், குறிப்பாக மும்பை, மகாராஷ்டிரா மாநிலத்துடைய பல பகுதிகளில் இருக்கும். கர்நாடகாவுடைய கோஸ்டல் ஏரியாவில் இருக்கும். கேரளாவில் சாதாரண ஒரு மழையை, இந்த சீசனுடைய மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்றாங்க. இன்றைய தினம் மட்டுமல்ல, அது அப்படியே தொடரப்போகிறது. நாளைய தினம் எப்படி இருக்குன்னா, நாளைய தினம் பாருங்க மத்திய இந்திய பகுதிகள், குறிப்பாக மேலெல்லாம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகள், டெல்லி பக்கத்துலலாம் நல்ல ஒரு மழையை நாம் எதிர்பார்க்கிறோம். அதன் பிறகு 15ஆம் தேதி நிலவரத்தில் அது உள்ள வந்ததுக்கு அப்புறமா மழையினுடைய அளவு குறைவதாக காட்டுகிறது. திரும்ப மதியத்திற்கு மேலே ஆக்டிவ் ஆகி மத்திய இந்திய பகுதிகள் முழுவதும் மழையை கொடுக்கவிருக்கிறது.